அன்பான மாணவ செல்வங்களே, இப்போது வினாபத்திரம் 5 உள்ள முதலாவது வினாவை நோக்குவோம். முதலாவது வினாவாக பாருங்கள். 35 இடைவெளி 5 சமன் 7. பெட்டிக்கு பொருத்தமான கணித செய்கை யாது? அவை கணித செய்கை என்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல். இந்த 4 செய்கைகளில் ஏதாவது ஒரு செய்கையை இந்த பெட்டிகள் இடும் பொழுது அந்த விடையானது பெறப்படல் வேண்டும். அவை 35 5ஆல என்ன செய்ய வேண்டும்? அவை 35ஓட 5 கூட்டினீங்கன்னா 40. ஆவே கூட்டல் செய்கை பொருத்தமல்ல. 35லேருந்து 5 கழிச்சிங்கன்னு சொன்னால் 30 வர வேண்டும். அவை இங்கே 7 தான் இருக்கிறது. ஆவே பொருத்தமில்லை. 35 5ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன, 5ஆல பெருக்கினீங்கன்னா 5 5 25 2 மிகுதி, 3 15 2 17. ஆவே பெருக்கல் செய்கையும் பொருத்தமில்லை. ஆவை 35 5ஆல வகுத்தீங்கன்னு சொன்னால் 7. ஆவை வகுத்தல் செய்கை. ஆவை 35 5ஆல வகுத்தீங்க என்றால் 7 என்றால் பெட்டிக்கு பொருத்தமான செய்கை வகுத்தல். ஆவே 3வது விடை பொருத்தமானதாக அமையும். இரண்டாவது வினாவை பார்ப்போம். ரோம எண்களை எழுதும் போது ஒன்றின் அருகில் ஒன்றையாக 2 தடவைகள் எழுதப்படாத உரோம எண் என்பது. அதாவது ரோம எண்களை எழுதும் பொழுது அருகில என்ன 2 தடவைகள் எழுதப்படாத உரோம எண். அதாவது ரோம இலக்கங்களை எழுதும் பொழுது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், என்ன 3 தடவைக்கு மேல ரோம இலக்கங்களை எழுதக்கூடாது. சரியா? அவ்வாறு எழுதிக்க நாங்கள் 2 தடவை எந்த எண்ணை எழுதாம விடுவோம் என்பதை பார்க்க வேண்டும். அவை முதலாவது விடை 1 குறிக்கிறது. ஆகவே அது 3 தடவைகள் எழுதக்கூடியதாக இருக்கு. இங்கே எக்ஸ் என்று சொன்னால் எக்ஸை நாங்கள் 2 தடவைகள் எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது 20 என்ற பிரமாணத்தை வரும். ஐ எழுதினீங்கன்னா 2 தடவை எழுதினா 2 என்ற இலக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவை பக்கத்தில் நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கே 5V எழுதினீங்கள் என்று சொன்னால் விவி என நாங்கள் எழுதுவது இல்லை எப்போதும். ஆகவே என்ன, இந்த ரோம இலக்கத்தில் வி தான் 2 தடவைக்கு தொடர்ச்சியாக பக்கத்தில் எழுதப்பட மாட்டாது. மூன்றாவது வினாவை பார்ப்போம். முட்டைகள் 103ஐ சமனான அளவுகளில் 5 பெட்டிகளுக்கு அடுக்கும் போது எத்தனை முட்டைகள் மீதமாகும்? 103 முட்டை இருக்கிறது. அவை 5 பெட்டிகளுக்கு அடுக்கும் போது என்ன எத்தனை முட்டைகள் மீதமாகும்? ஆவை 103 என்ன செய்ய வேணும்? 5ஆல வகுக்க வேணும். சரியா? 5ஆல வகுத்தீங்கள் என்றால் 1க்கு அடங்காது. 10க்கு எத்தனை முறை? 2 முறை. 5 10. கழிச்சிங்கள் என்றால் 0 3. 3க்கு என்னது? அடங்காது. ஆவை 0. ஆவை 3 முட்டைகள் மீதமாக காணப்படும். ஆவை 20 என்ன, ஒரு பெட்டியில் 20 முட்டை அடுக்கப்படுக 3 முட்டை மீதமாக காணப்படும். ஆவை முதலாவது விடை பொருத்தமானதாக அமையும். இப்போது 4வது வினாவை பார்ப்போம். 20 10 30 என ஒரு கோளமானது தரப்பட்டுள்ளது. அடுத்த கோளம் 20 10 10 என தரப்பட்டுள்ளது. இங்கே 40 30 70 என தரப்பட்டுள்ளது. இங்கே 40 30 பி என தரப்பட்டு உள்ளது. ஆகவே இவ்வகையின் படி பிக்கு பொருத்தமான எண் யாது? அவை இங்கே உருவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருவமும் ஒரே உருவமாக காணப்படுகிறது. அதே போல இதுவும் ஒரே உருவமாக காணப்படுகிறது. அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 10 எவ்வளவா இருக்கிற போது 30. 20ஓட 10 கூட்டினீங்க என்றால் 30. அல்லாவிட்டால் 30லேருந்து 20 கழிச்சிங்க என்றால் 10. எந்த முறையிலும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 20 சக 10 30. அல்லது 30லேருந்து 20 போனா 10. இல்லாவிட்டால் என்ன, 30லேருந்து 10 போச்சு என்றால் 20 என பெறப்படும். அவ இதிலிருந்து இதை கழிச்சிங்க என்றால் இது இங்கே வருகிறது. அதே போல இதே செய்கை இந்த செய்கை பாருங்கள். 70லேருந்து 30 போனால் 40 பெறப்படுகிறது. என்ன, 40ஐ 30ஐயும் கூட்டினீங்க என்றால் 70 பெறப்படும். அல்லது 70லேருந்து 40 கழிச்சிங்க என்றால் 30 பெறப்படும்.
அவை இதில் செய்யப்படுகிற செய்கை இந்த இதுக்கும் பொருத்தமானதாக இருக்கும். அவை 40 சக 30 70. 70 40 கழிக்கலாம் 30, அல்லது 70 30 கழிச்சிங்கன்னா 40. அவை இந்த உருவுக்கு செய்யதான் இந்த உருவுக்கு செய்யப்பட வேண்டும். ஏன் ஒரே உருவாக காணப்படுவதால். இங்கே பாருங்கள் 10 10 20. 10ஓட 10 கூட்டினீங்கள் என்றால் 20 பெறப்படும். அவை 10 சக 10 20. என்ன இதோட இதை கூட்டேக்க இது பெறப்படுது என்றால் இங்கே பியோட 30 கூட்டேக்க எவ்வளோ வர வேணும்? 40 வர வேணும். ஆவே 30ஓட இதை கூட்டினால் 40 வரும் 10. ஆவே பிக்குரிய பெருமானம் 10ஆக காணப்படும். இவ்வாறு நீங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும். 5வது வினாவை பாருங்கள். உரோம இலக்கத்தில் தரப்பட்டுள்ளது 4 6. இது 8ஐ குறிக்கின்றது, இது 10ஐ குறிக்கின்றது, இது 12ஐ குறிக்கிறது. இது 4, இது 6, VI என்பது 6, VIII 8ஐ குறிக்கின்றது, X என்பது 10ஐ குறிக்கும், XII 12ஐ குறிக்கும். மேலே உள்ள கோலத்தின்படி வெற்றுப்பட்டிக்கு பொருத்தமானதை தெரிக. வெற்றுப்பட்டிக்கு பொருத்தமானதை தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோலமானது என்ன 2 2 அதிகரித்து கொண்டு செல்கிறது. 4 2 கூட்டினா 6, 6 2 கூட்டினா 8, 8ஓட 2 கூட்டினா 10, 10ஓட 2 கூட்டினா 12, 12ஓட 2 கூட்டினா 14 வர வேண்டும். 14 ஆனது எவ்வாறு எழுதப்படும்? 10x 5க்கு முன்னால் அப்ப 4, அப்ப IV XIV என எழுதப்படும். இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். அடுத்து 6வது வினாவை பாருங்கள். A என்ற பெட்டியில மாபிள்கள் 12 காணப்படுகிறதா? B என்ற பெட்டியில மாபிள்கள் 4 காணப்படுகிறது. A சாடியில் 12 மாபிள்களும் B சாடியில் 4 மாபிள்களும் உள்ளன. இரு சாடிகளிலும் உள்ள மாபிள்களை சமனாவதற்கு A சாடியில் இருந்து எத்தனை மாபிள்களை B சாடிக்கு போட வேண்டும்? இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் A சாடியில் இருக்கிற மாவுளையும் B சாடியில் இருக்கிற மாவுளும் சமனாக இருக்க வேண்டும். சமனாக இருக்கணும்னு சொன்னால் இப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கிறது? ஏயிலையும் பியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே 12 மாவுள், இங்கே 4 மாவுள். 12 4 எவ்வளவு? 16 மாவுள்கள் உண்டு. சமனா வர வேணும்னு சொன்னால் என்ன இந்த சமனா பங்கிட்டீங்க என்றால் ஏயில 8 இருக்கணும், பியிலையும் 8 இருக்க வேணும். ஏயில 8 இருக்கணும்னு சொன்னா இதுல இருந்து 4 மாவுளை தூக்கி இங்கே போட வேணும். 8 வரணும்னு சொன்னா 4 கழிக்க வேண்டும். 4 இதுக்கு தூக்கி போட்டீங்கன்னு சொன்னால் இங்கே எத்தனை மாவுள் வந்துடும்? 8 வந்துடும். 4 மாவுளை தூக்கி போட வேண்டும். A சாடியில் இருந்து எத்தனை மாவுள்களை B சாடிக்கு போட வேண்டும்? 4 மாவுள்களை. 12 இருந்து 8 கழிச்சிங்கள் என்றால் அந்த 4 மாவுள்கள் போடக்கூடியதாக இருக்கும். அடுத்து 7வது வினாவை பாருங்கள். இங்கே ஒரு எண்கோள அடிப்படையில் தரப்பட்டுள்ளது 2 என்ற எண் இந்த செய்கைக்கு உட்படும் பொழுது விடை 6 பெறப்படுகிறது. 2ஐ 3ஆல் பெருக்கும் பொழுது 6 வருகின்றது. இங்கே 5 P என்ற செய்கைக்கு உட்படும் பொழுது 10 ஆகிறது. Pக்கு பொருத்தமானதை தெரிக. என்ன செய்கை செய்யும் பொழுது அங்கே 10 பெறப்படும். பாருங்கள் 2ஐ 3ஆல் பெருக்கினா 6 வருதுன்னு சொன்னால் 5 என்ன எதால பெருக்கினா 10 வரும். P 2ஆல பெருக்கினால் 2ஆல பெருக்க வேண்டும். 2ஆல பெருக்கிற விடையானது 2ஆவதாக காணப்படுகிறது. 2ஆவது விடை பொருத்தமானதாக காணப்படும். அடுத்து 8வது வினா. 12 தர 4 இதற்கு பொருத்தமற்ற விடை யாது? 12ஐ 4ஆல பெருக்கிங்கன்னு சொன்னால் என்ன விடை பெறப்படும்? 48. 12 4 48 சொன்னா இதற்கு பொருத்தமற்ற விடை. இங்கே விடைகளில் ஒவ்வொரு எண்களையும் பெருக்கி பார்க்க வேண்டும். 6 8 எவ்வளவு? 48. 16 தர 3 16 3ஆல் பெருக்குவீங்கள். 6 3 18 ஒரு மிச்சம் 3 3 3 4 48. நேரடியாக இப்ப தெரியும் 3வது விடை பொருத்தமில்லை என்று.
அதையும் பெருக்கி பாருங்க. 4 தர 24 எவ்வளவு? 24 போட்டு 4ஆல பெருக்க வேணும். நென்னாங்க எவ்வளவு? 16. ஒரு மிச்சம் 4 2 8 3 9. ஆவி 96. ஆவி பொருத்தமற்ற விடை 3வது விடையாக காணப்படும். ஆவி அங்கே கேட்கப்பட்டது பொருத்தமற்ற விடைதான். ஆவி 2 விடைகள் சமனாக இருப்பதால் 3வது விடை பொருத்தமற்ற விடையாக காணப்படும். அடுத்து 9வது வினாவுக்கு செல்வோம். பூசணிக்காய் ஒன்றின் திணிவு 4 கிலோ 800 கிராம் ஆகும். இதை சமனான 4 துண்டுகளாக வெட்டும் போது பெறப்படும் ஒரு பகுதியின் திணிவை காண்க. அவை பூசணிக்காய் ஒன்றின் திணிவு 4 கிலோ 800 கிராம் என்று சொன்னால் என்ன, இதை 4ஆ பங்கிட போறோம். அவை 4ஆ பங்கிட போறோம் என்று சொன்னால் தரப்பட்ட நிறைய 4ஆல என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். அவை கிலோகிராம் கிராம் 4 கிலோ 800 கிராம் எதால வகுக்க வேண்டும்? 4ஆல் வகுக்க வேண்டும். 4 4க்கு எத்தனை முறை? ஒரு முறை. 4 4 இங்கே 8 என்ன, 8க்கு எத்தனை முறை? 2. அவை 8. பூஜ்ஜியத்துக்கு 0 பூஜ்ஜியத்துக்கு 0. ஆவி 1 கிலோ 200 கிராம். ஆவி 1 கிலோ 200 கிராம் என்பது 2வது விடையாக காணப்படுகிறது. ஆவி 2வது விடையானது மிக பொருத்தமான விடையாக காணப்படும். இப்பொழுது அடுத்து 10வது வினாவுக்கு செல்வோம். மகரகமவில் இருந்து முற்பகல் 9:30 மணிக்கு புறப்பட்ட ஒரு சொகுசு பஸ் வண்டி அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக முற்பகல் 11:45 மணிக்கு மாத்திரையை அடைந்தது. பயணத்துக்கு எடுத்த காலத்தை காண்க. அவை பயணத்துக்கு எடுத்த காலம் என்று சொன்னால் என்ன, எத்தனை மணிக்கு ஆரம்பித்தவர்கள்? முற்பகல் 9:30க்கு. அவை முற்பகல் 9:30க்கு ஆரம்பிச்சவர். எப்ப முடிவடைஞ்சவர்? முற்பகல் 11:45க்கு. அதை நீங்கள் இங்கே கவனிக்கும் பொழுது என்ன, பயணத்துக்கான காலம் என்று சொன்னால் எப்ப முடிவடைஞ்சதோ என்ன, முடிஞ்ச நேரத்திலிருந்து ஆரம்பித்த நேரத்தை கழிக்க வேண்டும். அவை இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் 2 முற்பகல்ல இருக்கின்றது. ஆகவே நேரடியாக கழிக்கக்கூடியதாக இருக்கு. இது முற்பகல் இது பிற்பகல் என தரப்படும் பொழுது அதை நியம நேரத்தில் மாற்றிய பின்பு நீங்க கழித்தீங்கள் என்று சொன்னால் விடையை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கு. அவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் நியம நேரத்தை மாற்றிய பின்பு கழித்தீங்கள் என்று சொன்னால் விடைகளில் என்ன தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அவை முற்பகல் 9:30 என்று சொன்னால் என்ன 24 மணி கடிகாரத்தில் எழுத வேண்டும். அவை 4 இலக்கங்களில் எழுத வேண்டும். அவை 9:30. 11:45 என்று சொன்னால் 11:45. அவை பயண நேரம் என்று சொன்னால் 11:45 இருந்து 9:30 கழிக்க வேண்டும். அவை கழிச்சிங்கன்னா 45 30 கழிக்கக்கூடியதாக இருக்கும். 15 11 9 போனா 2. ஆவி 2 மணித்தியாலம் 15 நிமிடம். ஆவி 2 மணித்தியாலம் 15 நிமிடம் என்பது 3வது விடையாக காணப்படுகிறது. ஆவி 3வது விடை பொருத்தமான விடையாக காணப்படும். அடுத்து 11வது வினாவுக்கு செல்வோம். இங்கே A என்பது 3 6 9 12 15 18 21 24 என தரப்பட்டுள்ளது. B என்பது 4 8 12 16 20 24 28 என தரப்பட்டுள்ளது. A மற்றும் Bக்கு பொதுவான எண்கள் யாவை? அவை பொதுவான எண்கள் என்று சொன்னால் இங்கே A எண்ணை அவதானித்தீங்கள் என்று சொன்னால் என்ன 3 3 கூடிக்கொண்டு வருகிறது. அவை 3ஆம் வாய்ப்பாடு 3இன் மடங்குகளாக அமைந்துள்ளது. இங்கே B என்பது 4 4 அதிகரிக்கிறது. அவை 4இன் மடங்காக அமைந்துள்ளது. அவை 2க்கும் பொதுவாக இருக்கிறது. இங்கே 12 இருக்கிறது, இங்கேயும் 12 இருக்கிறது. அதே போல இங்கே 24 இருக்கின்றது, இங்கே 24 இருக்கின்றது. ஆகவே A மற்றும் Bக்கு பொதுவான எண்கள் என்று சொன்னால் 12 24 3வது விடையாக அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து 12வது வினாவுக்கு செல்வோம். 3 4 3 4 3 3 4 4 3 4 3 4 என்ன 343 433
443 434 3 மற்றும் 4 என இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு எழுதியுள்ள எண்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் மிகப்பெரிய எண் யாது? 3ஐயும் 4ஐயும் வச்சு இந்த இலக்கங்கள் உருவாக்கப்பட்டவை தரப்பட்டுள்ளது. 3,4 என்ற இலக்கங்களை வச்சு இந்த எண்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உருவாக்கப்பட்ட எண்ணில தான் கேட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய எண். ஆவே இங்கே 3 4 சொன்னால் இந்த 100ஆம் இடத்துல 4 வர வேணும். இந்த எண் வராது. இந்த எண்கள்ல நாங்கள் இது பெரிய எண்ணென பார்க்க வேண்டும். 433 இங்க 444 434. இங்கே பார்க்கும் பொழுது 100ஆம் இடத்து இலக்கம் எல்லாம் 4ஆக இருக்கிறது. 10ஆம் இடத்து இலக்கத்தை பார்ப்போம். இங்கே 3 இருக்கிறது, இங்கே 4 இருக்கிறது, இங்கே 3. 10ஆம் இடத்துல தான் பெருசு. 443 தான் மிகப்பெரிய எண்ணாக காணப்படும். இதுல தரப்பட்ட எண்ணில 443 என்பது மிகப்பெரிய எண்ணாக காணப்படும். அடுத்து 13வது வினாவுக்கு செல்வோம். வகுப்பு ஒன்றில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை போன்று 2 மடங்காக பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 எனில் வகுப்பில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது? பாருங்கள், வகுப்புல ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை போல 2 மடங்கு இருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை போல என்ன பெண் பிள்ளைகள் எத்தனை மடங்கு இருக்கிறார்களா? 2 மடங்கு. ஆண் பிள்ளை ஒரு சதுரம் என்று சொன்னால் என்ன இங்க எத்தனை சதுரம் பெற போறது? 2 சதுரம் பெற போறது. இதை போல 2 மடங்கு. இதை மாதிரி 2 சதுரம் இருக்கு. இப்ப பாருங்க, பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை 30. இந்த 2 சதுரமும் தான் 30 என்று சொன்னால் என்ன பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை தானே. 2 சதுரம் 30 என்று சொன்னால் ஒரு சதுரம் எவ்வளோத்தை குறிக்க போறது? 15ஐ குறிக்க போறது. 15. இது 15 என்று சொன்னால் ஆண்பிள்ளை பிள்ளைகள் எவ்வளவு இருக்க போறது? 15. பாருங்கள், 15 15 15. இவ்வளத்தின கூட்டுத்தொகை என்று சொன்னால் ஆம்பளை பிள்ளைகள் 15, பொம்பளை பிள்ளைகள் 30 என்று சொன்னால் 30ஐயும் 15ஐயும் கூட்டினீங்கன்னா அவ்வளவு விடை பெறப்படும் 45. இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். அடுத்து 14வது வினா. 25 நாணயத்தில் 10 நாணய குட்டிகள் உண்டு. அதனை கொண்டு செலவு செய்யும் தொகைக்கு சமமாக எத்தனை 50 நாணய குட்டிகளை கொண்டு செலவு செய்யலாம்? 25 நாணயத்தில் எத்தனை நாணய குட்டி இருக்கா? 10. 25 10ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் எத்தனை மொத்த பெறுமதி பெறப்படும்? 25 10ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் 250. சரியா? உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது 50 நாணய குட்டிகளை கொண்டு செலவு செய்யுங்கண்டா எத்தனை குட்டி வேணுமெண்டு. 250 எதால வகுக்க வேண்டும்? 50ஆல வகுங்கள். வகுக்கும் போது இந்த பூச்சியம் பெட்டுப்படும். 25 5ஆல வகுத்தீங்கண்டா எவ்வளவு? 5. 5 ரூபா. 50 நாணயங்கள் 5 குட்டிகள் போதுமானது. இல்லாத விடத்து பாருங்கள், இவ்வாறும் செய்யக்கூடியதாக இருக்கு. 25 நாணயத்தில் எத்தனை இருக்கா? 10. 25 நாணயத்தில் 10 இருக்கு. 50 நாணயத்தில் எத்தனை இருக்குன்னு சொன்னால் 25 2 சேர்ந்தா தான் 50 பெறும். 2 2 சேர்க்கணும் சொன்னா 10 2ஆல வகுக்கணும். நேரடியாகவே 5 குட்டிகள் என பெறக்கூடியதாக இருக்கும். இப்போது 15வது வினாவுக்கு செல்வோம். இக்கம்பி சட்டகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் ஆகும். இக்கம்பி சட்டகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் ஆகும். இந்த கம்பி சட்டகம் என்றால் என்ன? இதன் நீளம் 40 சென்டிமீட்டர். ஒருவர் இதை வெட்டி சதுரம் ஒன்றை அமைப்பார் எனின் அதன் பக்கத்தின் நீளத்தை காண்க. சதுரம் அமைக்க போற இதுல வெட்டிட்டு என்ன இவ்வாறு பொருத்தக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு பொருத்தினார் என்று சொன்னால் சதுரம் என்று சொன்னால் எல்லா பக்க நீளமும் என்ன இருக்க போறது? சமனாக இருக்க போகிறது. இந்த 4 பக்க நீளங்களையும் கூட்டினீங்கள் என்று சொன்னால் எவ்வளவு வர வேணும்? 40 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்தின் நீளம் என்று சொன்னால் 40
4ஆல் வகுக்க வேண்டும். ஆகவே எவ்வளவு சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர் என விடை பெறக்கூடியதாக இருக்கும். ஆக இரண்டாவது விடையானது பொருத்தமான விடையாக காணப்படும். அடுத்து 16வது வினாவுக்கு செல்வோம். பாருங்கள், 16வது வினாவில் ஒரு முழுவட்டத்தின் பெருமானமானது 20ஐ காட்டுமெனின் இதன் மூலம் காட்டும் எண் யாது? இங்க பாருங்கள், ஒரு முழுவட்டம் 20 என்று சொன்னால் என்ன, அரைவட்டம் அரைவாசி எவ்வளத்தை குறிக்க போறது? 10ஐ குறிக்கும். அரைவாசி 10ஐ குறிக்க போறது. காவாசி எவ்வளத்தை குறிக்க போறது? 5ஐ குறிக்க போறது. இது 20, அரைவாசி 10, இது 5. 20 10 30, 30 5 35 என இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். அடுத்து 17வது வினாவுக்கு செல்வோம். ix சக xi சமன் xx. ரோமன் இலக்கத்தில் தரப்பட்டுள்ளது. ix என்று சொன்னால் அதனையும் xi என்ற எண்ணையும் கூட்டும் பொழுது xx ஆனது பெறப்படுகிறது. அதே போல viii சக xii கூட்டும் பொழுது xx ஆனது பெறப்படுகிறது. எனின் xx பெறப்படும் இன்னொரு முறை எவ்வாறு அமையும்? அதை பாருங்கள், ix என்று சொன்னால் 9ஐ குறிக்கிறது, xi என்று சொன்னால் 11ஐ குறிக்கிறது. 9ஐயும் 11ஐயும் கூட்டினீர்கள் என்றால் 20 ஆனது பெறப்படும். viii என்றால் v ஆனது 5, i ஆனது 1ஐ குறிக்கிறது. v 5 6 7 8. 8 x ஆனது 10ஐ குறிக்கிறது. i 1 10 11 12. 8 12 20ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது xx 20 பெறப்படும் இன்னொரு முறை என்று சொன்னால் இங்கே viii 7 சக viii 8. 8 மேலும் 15. இங்கே 20 பெறப்பட வேண்டும். இந்த விடை பொருத்தமானதாக அமையாது. vi சக xi. vi என்பது என்ன, 6ஐ குறிக்கும். xi என்பது 9ஐ குறிக்கும். 15. இதுவும் விடையாக அமையாது. அடுத்த வினா, மூன்றாவது விடை iii 3 சக xvii 17. 3 17 20. மூன்றாவது விடை பொருத்தமான விடையாக அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து 18வது வினாவை பார்ப்போம். மீட்டர் சென்டிமீட்டர் 9 மீட்டர் 30 சென்டிமீட்டரிலிருந்து 4 மீட்டர் 80 சென்டிமீட்டரை கழிக்கும் போது பெறப்படும் விடை யாது? சென்டிமீட்டர் 30லிருந்து 80ஐ கழிக்க முடியாது. மீட்டர் இட்ட கடன் வாங்கணும். 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். உண்ட கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் இங்கே 100. 100ஓட என்ன செய்ய வேணும்? 30ஐ கூட்டுங்கள். 100ஓட 30 கூட்டிங்கன்னா அவ்வளவு 130. அதிலிருந்து 80ஐ கழியுங்க. கழிச்சிங்க என்றால் 50. 50 சென்டிமீட்டர். அப்போ இங்கே கொடுத்துட்ட வேலை உண்டு. 9லேருந்து 1 போனால் 8. 8லேருந்து 4 கழிச்சிங்க என்றால் 4. விடையானது 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் என காணப்படும். அடுத்து 19வது வினாவுக்கு செல்வோம். 180 நிமிடம் எத்தனை மணித்தியாலம் ஆகும்? 180 நிமிடம் எத்தனை மணித்தியாலம் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலம் எத்தனை நிமிடம்? பிரிக்க வேணுமா பெருக்க வேணுமா என்பதை என்ன பாடமாக்கி வச்சிருக்காங்க. ஒரு மணித்தியாலம் எத்தனை நிமிடம் பாருங்க. ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம். 60 நிமிடம் என்று சொன்னா 180 நிமிடம். என்ன 180 நிமிடம் எத்தனை மணித்தியாலம்? 180 நிமிடம் என்று சொன்னால் இந்த மணித்தியாலம் நிமிடத்தை மணித்தியாலத்தில் ஆக்கணும் என்று சொன்னால் ஒரு நிமிடம் காண்பதற்கு 60ஆல் என்ன செய்ய வேணும்? இந்த 60 ஒரு நிமிடம் காணணும். இதில் 1 வரணும். 60 60ஆல் வகுக்க வேண்டும். மணித்தியாலத்தை 60ஆல் வகுத்தீங்கன்னா நிமிடத்தில் பெறப்படும். 180 நிமிடம் என்று சொன்னால் 180
எதால வகுக்க வேணும்? 60ஆல வகுக்க வேணும். ஆகவே 1 கடங்காது 18 கடங்காது 180க்கு எத்தனை முறை? 3 முறை. ஆகவே 180. ஆகவே 3 மணித்தியாலம். ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். இல்லாத விடத்து 1 மணித்தியாலம் 60 நிமிடம் என்று சொன்னால் 180 நிமிடம் என்று சொன்னால் இதை எத்தனை பெருக்க வேண்டும்? 3ஆல பெருக்க வேண்டும். பாருங்க 60 3ஆல பெருக்கினா 180 வரும். ஆகவே இங்கால சமனுக்கு இங்கால பக்கம் 3ஆல பெருக்கினீங்கள் என்றால் என்ன? இங்கால பக்கம் என்ன செய்ய வேண்டும்? 3ஆல பெருக்குங்கள். ஆகவே 3 எவ்வளவு? 3. ஆகவே 3 மணித்தியாலம். இவ்வாறு விடையை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து 20வது வினா. A, B, C என எழுத்துக்கள் 3ஐ ஒரு தடவைக்கு 1 வீதம் எடுத்துக்கொண்டு எழுதப்படும் எல்லா முறைகளும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. ABC என 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களையும் கொண்டு எவ்வாறு 3 இலக்கம் எவ்வாறு எழுதக்கூடிய என காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், ABC என்று சொன்னால் முதல் A வச்சுக்கொண்டு BC. இனி BCயை மாற்றலாம் அதுக்குள்ள. C இங்கே வரப்போகுது, இங்கே B. A முதல் வரக்கூடியதாக அதை எழுதியிருக்கிறோம். இனி B வரக்கூடிய ஆளினம் என்றால் BAC. இதை மாற்றி எழுதுங்க. B வச்சுக்கொண்டு CA. இப்போ C முன்னுக்கு வச்சுக்கொண்டு எழுதினீங்க என்றால் AB இங்கே BA என எழுதக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், 0, 1, 2 என 3 இலக்கங்களையும் ஒரு தடவை பயன்படுத்தி எழுதக்கூடிய மூவிலக்க எண்களின் கூட்டுத்தொகை. 0, 1, 2 என எழுதக்கூடிய என்று சொன்னால் இங்கே நீங்கள் 0, 1, 2 அதாவது இது ABC என்பதற்கு பதிலாகத்தான் இந்த இலக்கங்களை பயன்படுத்த வேண்டும். சரியா? 0, 1, 2 என்று சொன்னால் ஏக்காக 0, பிக்காக 1, சிக்காக 2ஐ பிரதியிடல் வேண்டும். அவை இவ்வாறு பிரதியிடும் பொழுது பெறப்படும் கூட்டுத்தொகை என்று சொன்னால் பாருங்கள், இந்த 0ஐ வைத்துக்கொண்டு எழுதுவோம். 0, 1, 2 இதை மாற்றி எழுதிங்கண்டா 0ஐ வச்சுக்கொண்டு 2, 1. அவை நாங்கள் அங்கே 0, 1, 2 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்படும் என்னென்று சொன்னால் 12, 21 எழுதக்கூடியதாக இருக்கு. 0 எழுத தேவையில்லை. ஆனால் இங்கே ABC என்பதற்கு பதிலாகத்தான் அதனை பிரதியிடுவதாகத்தான் இவ்வாறு எழுதி காட்டுகின்றோம். இனி 1 வைத்து 1 எழுதின வேண்டாம். 1, 0, 2 அடுத்து 1, 2, 0. அடுத்து பாருங்கள், 2 வச்சு கொண்டு எழுதின வேண்டாம். 1, 0, 2, 0, 1. இவ்வளோத்தையும் கூட்டினீங்கண்டா 2, 1, 3, 3, 2, 5, 1, 6. 1, 2, 3, 3, 2, 5, 5, 1, 6. 1, 1, 2, 2, 2, 4, 4, 2, 6. 666 என விடையானது பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து 21வது வினாவை பார்ப்போம். 7, 5, இங்கே 14, 10, 21 A, B என தரப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டத்துக்கு இடையில தொடர்பு கொண்டு பாருங்க. அதே மாதிரி சதுரத்துக்கு எழுதப்பட்ட எண்களுக்கு இடையில் தொடர்பு கொண்டு பாருங்க. அது பார்த்தீங்கள் என்றால் 7, 14 மாறுகிறது. 7 கூட்டப்படும் அல்லது 2ஆல பெருக்கப்படும். 2ஆல பெருக்குவோம். 7, 2, 14. இங்கே 14, 21 வருது. 2ஆல பெருக்கி இருக்கோ? இல்லை. இந்த செய்ய முடியாது. 7 கூட்டுவோம். 7, 7, 14. இங்கால 7 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 14, 7, 21. இங்கே 7 கூட்டினீங்க என்றால் 21, 7, 28. இரண்டாவது விடை 28 வரக்கூடியதாக பார்க்க வேண்டும். இந்த விடையும் இருக்கிறது, மூன்றாவது விடையும் இருக்கிறது. இந்த விடை பொருத்தமா? இல்லை. அடுத்தது பார்ப்போம். சதுரங்களுக்கு இடையான தொடர்பை கொண்டு இங்கே 5, 10 மாறுகிறது. 5 கூட்டப்பட்டுள்ளது. 5 கூட்டப்பட்டிருந்தால்
எவ்வளவு 10. அடுத்ததுக்கு 5 கூட்டி பாருங்க 15. 15 28 விட இருக்கிறதோ 15 28 இவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கும். 22வது வினா, இங்கிலாந்தில் நேரம் காலை 6 மணி ஆகும் போது இலங்கையின் நேரம் 11:30 ஆகும். எப்ப காலம 11:30 ஆகும். இங்கிலாந்துல நேரம் முற்பகல் 6 மணி என்று சொன்னா இலங்கையில நேரம் எவ்வளவா முற்பகல் 11:30. இவ்விரு நாடுகளுக்கும் இடையான நேர வித்தியாசத்தை காண்க. நேர வித்தியாசம் என்று சொன்னா கூடிய நேரத்திலிருந்து குறைஞ்ச நேரத்தை கழியுங்க. 11:30 6 மணியை கழியுங்க. 30 11 6 போனா 5. 5 மணித்தியாலம் 30 நிமிடம். 5 மணித்தியாலம் 30 நிமிடம் என்பது 3வது விடையாக காணப்படுகின்றது. அடுத்து 23வது வினாவுக்கு செல்வோம். ஒரு வெளிநாட்டவர் 10 அமெரிக்க டாலரை வங்கி ஒன்றில் மாற்றும் போது இலங்கை பெறுமதியில் 2000 ரூபாவை பெற்றுக்கொண்டார். 10 அமெரிக்க டாலரை 10 அமெரிக்க டாலரை மாத்திக்க எவ்வளவு பெறாராம் 2000 ரூபாவை பெற்றுக்கொள்றாராம். சரியா? இதைத்தான் தந்திருக்கிறார்கள். 20 அமெரிக்க டாலரை மாற்றினாரெனின் அவர் இலங்கை ரூபாவில் பெறும் பணம் 20 அமெரிக்க டாலர் என்று சொன்னா 10 அமெரிக்க டாலருக்கு 2000 ரூபாண்டா 20 வரணும்டா இன்னொரு 10 அமெரிக்க டாலரை மாத்தி இருக்கும். ஆக 2000 ரூபாண்டா இந்த 10 கூட்டேக்க தான் 20 வரும். 2000 கூட்டேக்க எவ்வளவு வர போறது 4000 ரூபாவானது பெறப்பட போகின்றது. 20 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதி எவ்வளவு என்று சொன்னால் 4000 ரூபாவாக காணப்படும். முதலாவது விடையானது மிக பொருத்தமானதாக அமையும். அடுத்து 24வது வினாவுக்கு செல்வோம். ஒரு பெட்டியில் 3, 5, 6, 8 என்றவாறு எழுதப்பட்ட 4 இலக்கங்கள் எழுதிய அட்டைகள் தனித்தனியே உள்ளன. கூட்டுத்தொகை 11ஆக தெரிவு செய்யக்கூடாத அட்டைகள் பின்வருவனவற்றுள் எது? 3, 5, 6, 8 என்று சொன்னால் இதுல கூட்டுத்தொகை 11 வராதவாறு எந்த அட்டையை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். கூட்டுத்தொகை 11ஆக தெரிவு செய்யக்கூடாத அட்டை பாருங்கள் 5, 8 எடுத்தீங்கள் என்றால் 13. நேரடியாக விடையை பெறக்கூடியதாக இருக்கு. 5, 6 எடுத்தீங்கள் என்றால் 11. இங்க 3 மட்டும் எடுத்தீங்கள் என்றால் 11. விடையது தெரிவு செய்யக்கூடாது என்பதால் நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். அட்டைகள் இந்த இலக்கங்களை கூட்டினீங்கள் என்று சொன்னால் அந்த விடை பெறாதது 5 மட்டும் 13. 11 தான் பெற வேணும். முதலாவது விடை சரியானதாக அமையும். அடுத்து 25வது வினாவை பார்ப்போம். உங்களிடம் 5 சம பெறுமதியுடைய நாணய குட்டிகள் உண்டு. 5 சமனான பெறுமதியுடைய நாணய குட்டிகள் உண்டு. ஒரு நாணய குட்டியின் பெறுமதி 50% எனில் உங்களிடம் உள்ள நாணய குட்டிகளின் மொத்த பெறுமதி யாது? 50% என்று சொன்னால் எத்தனை குட்டி இருக்கு? 5 குட்டி இருக்கு. 5ஆல பெருக்கினீங்கள் என்று சொன்னால் 250%. சரியா? 250% என்றால் 1 ரூபாய் எத்தனை சதம் என்று சொன்னால் 100%. 1 ரூபாய் எத்தனை சதம்? 100%. 1 ரூபாய் 100%. 250% என்றால் 100% சக 100% சக 50% என எழுதக்கூடியதாக இருக்கு. 100% சக 100% சதம் சக 50% என்று சொன்னால் 100 100 200 250. 100% எத்தனை ரூபா? 1 ரூபா. இது ரூபா உண்டு சக ரூபா உண்டு சக 50%.
ஆக ₹1 கூட்டினீங்கள் என்றால் எத்தனை ரூபா? ₹2 50%. ஆகவே ₹2 50% என்றா ₹2 50% என எழுதக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விடை பொருத்தமானதாக அமையும். ஆகவே இது வினாப்பத்திரம் 5 உள்ள வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு அளிப்பது என்பது தொடர்பாக கற்றிருக்கிறீர்கள். இது தொடர்பான மேலதிக பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது இந்த வினாக்களில் நீங்கள் மிக பரிச்சயமானவராக மாறக்கூடியதாக இருக்கும்.